எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய மே மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை, தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா வைகாசி 2ஆம் தேதி, இந்நாள் பார்த்தீங்கன்னா சேஷ்ட அமாவாசை என்று சொல்லக்கூடிய ஒரு சுப நாளை தாங்கி வருகிறது. சார், மாதம் அமாவாசை வருது சார், இந்த அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு? இந்த அமாவாசையை பற்றி நீங்கள் இவ்வளவு காலம் முன்னதாகவே பதிவு போடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த அமாவாசையை நாம் சனி ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். அதாவது நவக்கிரகங்களிலே நீதிமான், கர்மகாரகன் என்று புகழப்படக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகமான சனீஸ்வர தேவனினுடைய பிறந்த நாளாக இந்த சேஷ்ட அமாவாசையை நாம் கொண்டாடுகிறோம். இந்த முறை ரொம்ப சிறப்பான ஒரு பல நல்ல விஷயங்களை தாங்கி இந்த அமாவாசை வருது. ஒன்று சனி ஜெயந்தி, ரெண்டாவது சேஷ்ட அமாவாசை, மூணாவது சனிக்கிழமையில இந்த அமாவாசை வருது. சனி பகவானினுடைய சனிக்கிழமை நாளில் சனி பகவானினுடைய பிறந்த நாள் வருவது என்பது மிகப்பெரிய யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்கிறேன். பொதுவாக இந்த அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நாள் என்று சொல்கிறோம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தும் நாள். அதாவது தர்ப்பணம் கொடுக்கணும். பல பேர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தர்ப்பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் கொடுக்கறதில்ல. நான் பார்க்குற முக்காவாசி இடங்களில், சார் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களா, உங்களோட தாத்தாக்கோ பாட்டிக்கோ அவங்க முன்னோர்களுக்கோ நீங்கள் முறையாக திதி கொடுக்குறீங்களான்னா மேக்சிமம் இல்லை சார், அதுக்கு டைம் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. மிக தவறு. அதாவது ஒரு ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்குங்க. இதில் 5வது ஸ்தானம் என்பதை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கிறோம். அதாவது ஒரு மனிதனினுடைய அந்த பூர்வ புண்ணிய பலன்கள், அவன் அனுபவிக்கிற அனைத்து பூர்வ புண்ணிய பலன்களும் அந்த ஸ்தானத்தை வைத்தே கணக்கீடு செய்யப்படுது. புத்திரஸ்தானமாகவும் இந்த 5ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. நல்ல குழந்தை செல்வம் கிடைக்குமா, நமக்கு பிறகு சந்ததிகள் உண்டா, இதெல்லாம் சொல்றது 5வது இடம். நம் செயல்களுக்கான வெற்றியை சொல்லுவது இந்த 5வது இடம். நிறைய பேர் இந்த பித்ரு தர்ப்பணத்தை ஒழுங்கா செய்யாததுனால என்ன ஆகுதுன்னா, இந்த 5வது ஸ்தானம் தோஷமாக மாறிவிடுகிறது நிறைய பேருக்கு. அதுவும் சமீபத்திய நாட்களில் பார்க்குற நிறைய ஜாதகக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குது. 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் அமர்ந்தால் அதுக்கு பேர் பூர்வ புண்ணிய தோஷம்னு சொல்கிறது. சார், என் மகனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு சார், கல்யாணமே ஆகலை, தோஷம்லாம் எதுவும் இல்லை, ஆனால் ஏன் ஆகலை அப்படின்னு ஜாதகத்தை நீட்டினா பார்த்தா 5வது இடம் கெட்டு போயிருக்கும். அதாவது தோஷமாக இருக்கும். எப்படி கல்யாணம் ஆகும்? சார், எனக்கு வீடு அமையலை சார், செவ்வாய் நல்லா இருக்கிறார் சார், 4வது இடம் நல்லா இருக்கு சார், ஏன் சார் என்னால் வீடு வாங்க முடியல? 5வது இடம் ஒரு தடையாக வந்து நிற்கும். இப்படி எல்லா விதமான வாழ்க்கையின் சுகங்களை அனுபவிப்பதற்கு ஒரு முழுமையை கொடுக்க வேண்டுமென்றால், வழிவிட வேண்டுமென்றால் 5வது இடம் நன்றாக இருக்க வேண்டும். 5வது இடம் கெட்டு போய்விட்டது அப்படின்னு சொன்னால், பூர்வ புண்ணியஸ்தானம் பலமிழந்து போயிடுச்சுன்னு சொன்னால், அந்த மனிதன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒரு மேன்மையையும் வெற்றியையும் அடைய முடியாது.
சரிங்க, என்னுடைய ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணலாம்? சில பேருக்கு 7.5 சனி போயிட்டுருக்கோம், எதை தொட்டாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். சில பேருக்கு திசா புத்திகளில் இந்த 7.5 அதாவது சனி திசை சனி புத்தி ஓடிண்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியாக சனியினுடைய பார்வையாலோ திசா புத்தியினாலோ இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சனி ஜெயந்தி நாளன்று சனீஸ்வர பகவானை வழிபட்டால் மற்றும் பித்ருகளை வழிபட்டால் சகல விதமான தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும். மற்ற எல்லா கிரகங்களையும் கொடுக்க நினைப்பதை சனி ஒருவரே கொடுத்து விடுவார். சனியை போல கெடுப்பாரும் இல்லை, சனியை போல கொடுப்பாரும் இல்லை என்று சொல்லுகிறது சாஸ்திரம். அவருடைய அருளை உங்களால் அளக்க முடியாது. இவ்வளவுதான் கொடுப்பார், இவ்வளவுதான் எடுப்பார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எடுக்கிறதா இருந்தால் சுரண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். எத்தனையோ பணக்காரங்க நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், 7 தலைமுறைக்கு சம்பாரித்து வச்சேன் சார் அப்படிம்பாங்க. கரெக்டாக அந்த சனியோட பீரியடில் மொத்தமும் தொடச்சி எடுத்துகிட்டு போயிடும். ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க. சனி போகும்போது சும்மா அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போகும். இன்னொன்று, சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் மற்ற கிரகங்கள் கொடுக்க நினைப்பதை உபகிரகங்கள் தடுக்க முடியும். ஆனால் சனிக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு அல்ல. சனி பகவானோடு எத்தனை கிரகம் சேர்ந்திருந்தாலும் சரி, அவர் கொடுக்கும் பலனை கொடுப்பார். அதனால தான் அவருக்கு பேர் தர்மவான், நீதிகாரகன், கர்மகாரகன் என்று சொல்லுகிறோம். சரிங்களா? இப்படி இந்த சனி பகவானினுடைய அருளை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பகவான் அப்படின்னாவே ஒரு நெகட்டிவ் பிளானட்டாகவே மனசில் ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. சனீஸ்வரர் அப்படிங்கிறவர் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பூர்வ புண்ணிய பலன்களையும், அதாவது முன் ஜென்மத்தில் செய்ததற்கான பலன்களையும் இந்த ஜென்மத்தில் செய்த மற்றும் செய்ய போகும் செய்து கொண்டிருக்கும் செயல்களுக்கான பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் அவரை நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம். பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கக்கூடியவர். இவர் என்னோட ராசிக்காரரு, இவருக்கு நான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறேன், இவர் என்னோட நட்சத்திரக்காரரு, இவருக்கு கொஞ்சம் நான் செல்வத்தை அள்ளி கொடுக்குறேன் அப்படின்லாம் சனி பாரபட்சத்தை பார்க்க மாட்டார். நல்லது எதவோ அதை செய்வார். இவன் நல்லவனா, கண்டிப்பாக 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். உங்களுடைய எண்ணம் செயல்கள் கெட்டதாக இருக்கா, கெடுதல் ஏற்படும், அவ்வளவுதான். சில பேர் கேட்பாங்க, சார் நான் கனவுல கூட எதிரிக்கு கூட துரோகம் பண்ணது இல்லைங்க, எனக்கு ஏங்க சனி காலங்களில் துரோகம் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அதற்கான பலன்கள் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஏற்படும். மேக்சிமம் சனி பார்த்து யார் பயப்படணும்னா கயவர்கள் மட்டும்தான் பயப்படணும். நல்லோர்களும் இறைபக்தி கொண்டவர்களும் தூய்மையான உள்ளம் கொண்டவர்களையும் சனி பகவான் சோதிப்பார். ஏன்னா எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் பாவப்பட்டவர்கள் தான். இங்கே யாருமே புனித ஆத்மாக்கள்லாம் கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்பவர்கள் தான். ஆனால் அதனுடைய அளவீடுன்னு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ரூபாய் காசை எடுக்கிறவனுக்கும் ஒரு குடும்பத்தை அழிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதன்படி சனி காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை செய்து இறைபக்தியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய அந்த கெட்ட பலன்கள் குறையும், சனியுடைய நல்ல பார்வை கிடைக்கும். இது உண்மை. இப்படி இந்த சனி பகவானுடைய அருளை நீங்கள் பெறணும்னா அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்து அன்றைய தினத்தில் சனீஸ்வரரை வழிபடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு அமாவாசையும் அருகில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சனீஸ்வர சன்னதிக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு பிரார்த்திக்கிறதும் ஆஞ்சநேயர் ஆலயம் செல்வதும். நான் 7.5 சனி நடந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் சரி, கண்டகச்சனி நடந்தாலும் சரி, சனி திசா புத்தி நடந்தாலும் சரி, நான் பர்சனலாக சொல்கிற ஒரு பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு.
சனியோட தாக்கத்திலிருந்து நீங்கள் குறைய வேண்டுமென்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது கைமேல் பலனினை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அனுபவ ரீதியாக நான் நிறைய பேர்கிட்ட இதை நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் ராவணன் நவகிரகங்களையும் சிறை பிடிக்கிறார், அவர்களை ஆஞ்சநேயர் தான் விடுவிக்கிறாரு. அதன் பொருட்டு சனீஸ்வரரை விடுவிக்கும் பொழுது சனீஸ்வரர் ஆஞ்சநேயருக்கு ஒரு வரத்தினை நல்குகிறார். உன்னை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் கடுமையான பாதிப்பை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற வரத்தினை கொடுக்கிறார். அதன் பொருட்டு இன்றளவும் சனியின் தாக்கத்தால் அவதிப்படுபவர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் கட்டாயமாக அந்த தாக்கத்தினுடைய வீரியம் குறையும். நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். சரிங்களா? இந்த சனி ஜெயந்தி நாளன்று சனீஸ்வரரை வழிபட்டால் உங்களுக்கு பலன்கள் பன்மடங்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ண அந்த பலன் இந்த ஒரு நாள்லேயே கிடைக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் அவருடைய பிறந்த நாள். சரிங்களா? அவருடைய பிறந்த நாளில் அவரை நீங்கள் வழிபட்டால் சகல புண்ணியமும் கிடைக்கும். இந்த சனீஸ்வர ஜெயந்தி அன்று நாம் சனீஸ்வரரை வழிபடுறதுனாலையும் நம்முடைய முன்னோர்களை வழிபடுறதுனாலையும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களை நீங்கள் பெறலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு பொருளாதார உயர்வு கிடைத்து தடைகள் நீங்கி உங்களுக்கு சகல விதமான மகாயோகம் கிடைக்கும். குருமார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த சனி ஜெயந்தியானது மகாயோகத்தை அருளக்கூடியது. காரணம் என்னன்னா, சார் சனிக்கிழமையில் வர சேஷ்ட அமாவாசையில் இடம்பெற சனி ஜெயந்தி சார், எவ்வளோ பெரிய மகாயோகம் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். சார் இந்த நாளில் நாம் என்னெல்லாம் செய்யலாம்? நான் சொல்கிற சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறச்சே ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்துக்கே ரொம்ப நல்லது. இந்த பொருட்களை வாங்கி வைங்க. சரிங்களா? முதல்ல நல்லெண்ணெய். எள்ளிலிருந்து கிடைப்பது நல்லெண்ணெய். எள் என்பது சனீஸ்வர பகவானினுடைய தானியம். இதிலிருந்து பிழிந்து எடுக்கப்பட்டது தான் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் தீபத்தை சனீஸ்வரருக்கு இந்த சனி ஜெயந்தி அன்று ஏற்றுவது என்பது அளவு கடந்த நன்மைகளை பெற்றுத்தரும். ஒன்றும் இல்லை, காலையில் குளித்து முடிச்சுட்டு அருகில் இருக்கிற சனீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அகல் விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரி போட்டுட்டு தீபம் போட்டு வந்தீங்கன்னாவே மேக்சிமம் அவருடைய அருளில் உங்களுக்கு சுப அருள் மட்டுமே கிடைக்கும். அந்த கெட்டது, அந்த நெகட்டிவ் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களிடமிருந்து சனீஸ்வர பகவான் குறைப்பார் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய்ங்க. இது என்னங்க சார் புதுசாக சொல்கிறீங்க கடுகு எண்ணெயை பற்றி அப்படின்னா, இந்த கடுகு எண்ணெயை சனிதேவனுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது சனி பகவான்கிட்ட வச்சு கும்பிட்றது, கடுகு எண்ணெய் வச்சு கும்பிட்றது. இதுக்கு பேர் தைலாபிஷேகத்தை இந்த சனி ஜெயந்தி நாள் அன்று நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் சனி பகவானுடைய பேரருள் கிடைக்கும். இந்த தைலாபிஷேகத்தை அந்த சிவன் கோயிலில் இருக்கிற குருமார்கள் இடத்துல கேட்டிங்கன்னா அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. கடுகு எண்ணெயை சனீஸ்வரர்கிட்ட சமர்ப்பிக்கிற ஒரு சடங்கு. இதை செஞ்சிங்கன்னா சனீஸ்வர பகவான் மகிழ்வடைவார், உங்களுக்கு வேண்டியதை அருள்வார். இது 2வது பொருள். 3வது கருப்பு துணி. என்னங்க? கருப்பு துணி. சனீஸ்வரருக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா கருப்பு நிறம். கருப்பு நிற வஸ்திரத்தை வாங்கி தானம் கொடுப்பது. தானங்களில் ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அதில் வஸ்திர தானம் அப்படிங்கிறது மெயினாக சனீஸ்வரருக்காக செய்யப்படக்கூடியது. நாம் கேள்விப்பட்டிருப்போம், அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நிறைய தானங்கள் இருக்குது. இதில் வஸ்திர தானத்தை ரொம்ப ஸ்பெஷலாக தான் சொல்லுவோம், சிலருக்கு தான் சொல்லுவோம். ஏன்னா
ஒரு வஸ்திரத்தை தானமாக கொடுப்பது என்பது சனி பகவானினுடைய கெடு பார்வையை குறைத்து சுப பார்வையை அளிக்கச் செய்யும். அதனால தான் வஸ்திரத்தை வறியவர்களுக்கு தானமாக கொடுங்கள். அதாவது வறியவர்கள் அப்படின்னா ஏழ்மையில் இருப்பவர்கள், அவங்களுக்கு தானமாக கொடுங்க, ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, கருப்பு நிற வஸ்திரமாக கொடுங்க, ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறேன். சார், இந்த சனி ஜெயந்தி நாளன்று கருப்பு நிற வஸ்திரத்தை நீங்கள் தானமாக கொடுக்கறச்சே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். குறிப்பாக சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்க, 7.5 சனியினுடைய கடைசி சுத்து என்று சொல்லக்கூடிய பாத சனி நடப்பவங்க அனைவருமே கருப்பு நிற வஸ்திரத்தை தானம் கொடுங்க. சும்மா ஒரு ஒரு கைக்குட்டை அளவுக்கு கூட, கொஞ்சமாக கூட ஒரு 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 சின்ன ஒரு துண்டோ இல்லை ஷர்ட்டோ வேஷ்டியோ உங்களோட கைக்குண்டானது, சரிங்களா, வாங்கி நீங்கள் கொடுக்கறச்சே ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா காலணிகள், அதாவது செருப்பு. பொதுவாக இந்த காலணிகள் அப்படிங்கிறத இந்த சனி ஜெயந்தி நாளன்று நீங்கள் வாங்க வேண்டும். யாருக்கு சார் வாங்கிறது? உங்களுக்கு கிடையாது, இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். சார், நீங்கள் அப்படியே ரோட்டில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாவம் காலில் செப்பல் கூட இல்லாமல் சூட்டில் நடந்து போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா பாவமாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்போ வாங்கி கொடுக்கலான்னா, வரக்கூடிய சனி ஜெயந்தி நாளன்று செருப்பு வாங்கி கொடுங்கள். ஏன்னா இந்த செருப்பினை சனி ஜெயந்தி நாளன்று வறியவர்களுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும், சனியினுடைய கெடுபார்வையும் நீங்கும், சனீஸ்வரனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சரிங்களா? இது 4வது பொருள். 5வது பொருள் என்னங்க? எள்ளுங்க, கருப்பு எள்ளு. சார், இந்த எள்ளை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதில் பல வழிமுறைகள் இருக்குது. குருமார்களை வச்சு பிண்டம் பிடிச்சு வச்சு நீர்நிலைகள் கிட்ட இந்த தர்ப்பணம் கொடுப்பது, இது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. சார், நான் அந்த நாளில் அவங்க பிஸியாக வேறு இருப்பாங்க, அந்த டைமில் ஐயர்களை பிடிக்கிறதுக்கு பெரிய பாடாக இருக்கும். நாங்களும் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் நீங்கள் கவலையே பட வேணாங்க. காலையில் சாப்பாடு செய்வீங்கல்ல, அன்னைக்கு அமாவாசை நாள் சாப்பாடு செய்வீங்க. சில பேர் வீடுகளில் அமாவாசை நாளில் சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், பலகாரம் இதெல்லாம் வச்சு படையல் மாதிரி போட்டு கூட கும்பிடுவாங்க. பட் நம்ம பக்கம் அந்த பழக்கம் பெருசாக இல்லை. அமாவாசை நாளில் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். பட் சில ஊர்களில் மாதம் அப்படி செய்கிறாங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் அப்படி செய்யுங்க. அப்படி செய்யும் போதும் சரி, இல்லை நார்மலாகவே அன்னைக்கு காலையில் சாதம் செய்யும்போது நம்ம எடுத்த மேனுக்கு நாம் சாப்பிட்றக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த சமைச்ச உடனே அதில் இருந்து கொஞ்சம் சாதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கருப்பு எள்ளை கலந்துக்கோங்க. இந்த கருப்பு எள்ளை சும்மா ஒரு பேரளவுக்கு ஒரு 10-15 எண்ணிக்கையில் கருப்பு எள்ளை கலந்தால் கூட போதும். நிறைய நீங்கள் போடணும், 1/2 ஸ்பூன் போடணும், 1 ஸ்பூன் போடணும், அப்போலாம் இல்லை. சும்மா கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உருண்டை பிடிச்சிட்டு காகத்திற்கு வைக்கணும். ஏங்க எள் கலந்து வைக்கிறோம், எள் கலக்காமல் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், இந்த எள் அப்படிங்கிறது சனீஸ்வரோட தானியம். இது நம்ம அந்த எள் கலந்து வைக்கிற சாதம் பித்ருலோகத்தில் இருக்கிற பித்ருகளுக்கு போகுது. பித்ருலோகத்தின் தலைவன் யாருன்னா யமன். யமனும் சனியும் சகோதரர்கள், இருவருக்கும் தந்தை யாருன்னா சூரியன். அதனால் தன்னுடைய சகோதரனின் ஆட்சிக்கு உட்பட்ட பித்ருலோகத்திற்கு இந்த உணவு போகணும், நம் பித்ருகளை சென்றடையணும் அப்படின்னா அந்த பித்ருலோகத்தின் தலைவனான யமனினுடைய ஆசீர்வாதம் வேணும். அதனால தான்
சகோதரரான சனீஸ்வரனின் காரகம் பெற்ற எள்தானியத்தை கலந்து வைக்கிறோம். சரிங்களா? இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எள் கலந்து வைங்க. அன்றைய நாளில் நீங்கள் பித்ரு தர்ப்பணம் செய்கிறதுக்கு சிறந்த வழி எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பது. பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது. சார், பசுமாட்டுக்கு உணவு கொடுக்குற மாதிரி ஒரு சிறந்ததொரு பித்ரு தர்ப்பணம் எதுவுமே இல்லை. ஆத்திகரையோ வைக்கப்புல்லோ அருகம்புல்லோ வாழைப்பழமோ பசுமாட்டுக்கு ஸ்ரத்தையோடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், பசு மாடோட பசியை நீக்கினீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானினுடைய அந்த கெடுபார்வை குறைந்து உங்களுக்கு பரிபூர்ண சுபத்துவம் கிடைக்கும். பித்ருக்கள் சந்தோஷம் அடைகிறாங்க, வறுமையில் இருக்கிறவங்க உங்களால் சந்தோஷம் அடைகிறாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக சனீஸ்வர பகவான் மகிழ்வடைவார். இதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார தடை நீங்கும், உங்களுடைய வாழ்க்கையிலே தொட்டதெல்லாம் வெற்றியாகும், தடைகள் நீங்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இப்படி பலவிதமான நன்மைகள் ஏற்படும். சார், அன்னைக்கு சில விஷயங்களையும் செய்யக்கூடாது, நான் அதையும் இந்த பதிவில் சேர்த்தே சொல்கிறேன். ஒன்று, கோலம் போடக்கூடாது. அமாவாசை நாளில் கோலம் போடக்கூடாது. அதுவும் இந்த சனி ஜெயந்தி நாள் என்று அவசியம் போடக்கூடாது. பிகாஸ் கோலங்கள் அப்படிங்கிறது கோடுகளினுடைய சேர்க்கை, சக்கரங்கள்னு சொல்லுவோம். இதை தாண்டி புனித ஆத்மாக்கள் உள்ளே வர முடியாது என்பதினால் கோலத்தை வீட்டுக்கு வெளியில் அன்னைக்கு போடக்கூடாது. ஒன்று, ஏன்னா அன்னைக்கு தான் முன்னோர்கள் நம்மளை காண்பதற்கு பூலோகம் வருவார்கள். அந்த கோலத்தை தாண்டி அவர்களால் வர முடியாதுங்கிற காரணத்தினால தான் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஒன்று, அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் பூண்டு சமைப்பதை தவிர்க்க வேண்டும். சரிங்களா? தவிர்க்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக்கிய காரியங்களையும் முக்கிய முடிவுகளையும் அன்றைய நாள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இவ்வளவு தான், வேற ஒன்றும் இல்லை. அன்றைக்கி ஆன்மீக வழிபாடு பூஜைகளை செய்யுங்க, சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சார், கோடி ரூபாய் கொடுத்தாலும் மீண்டும் வராத ஒரு சனி ஜெயந்தி நாள், சனிக்கிழமை, சேஷ்ட அமாவாசை, சனி ஜெயந்தி, இவ்வளவு அனுகூலமும் கூடி வர்ற இந்த நாளை தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. பயன்படுத்தி பயனடைங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.